இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் மாநில மாநாடு வந்து எங்கே நடக்குது, எப்படி என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்க தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா பந்தக்கால் நடுறதுல இருந்து பூமி பூஜை போட்டு வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன வசதிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்து வாங்க நம்ம என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மக்கள் வந்து தண்ணிக்காக சிரமப்படக்கூடாது அப்படின்னு இந்த கூட்டத்தை தாண்டி வெளியில் போய் தண்ணி குடிக்க போகணும் அப்படின்னா போக வர்றதுக்கு வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாகும். அதனால பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பாத்திக்குமே வந்து 8 குழாய்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. தண்ணிலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் வேலையை பார்த்தா 70% பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து முக்கால்வாசி வந்து முடிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் நடந்து வர பாதைகள் அப்படின்ற மேடையை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இரும்பால் வேலி கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 10 அடி தூரத்தில் வந்து இந்த வேலிகள் ஃபுல்லாகவே அமைச்சிருக்காங்க. போன மாநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலியானது வந்து இறக்கி போட்டதுனால நம்மளுடைய மக்கள் கூட்டம் வந்து அதில் ஏறி குதித்து விஜய் அவர்களை பார்க்க முயன்றதாலும் இந்த வட்டம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹைட் வந்து ஏற்றி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மக்கள் வந்து ஏறி அதில் குதித்து அந்த பாதிப்பு வந்து ஏற்பட்டுக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக அந்த உயரமானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பாத்திக்கும் பார்த்திங்கன்னா அந்த லைட் வசதி அப்படின்றது வந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆம்புலன்ஸ் வசதி, மெடிக்கல் வசதி அப்படின்றது எல்லாமே வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அப்படி வந்து கூட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதங்கள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு செல்கிறதுக்கு முன்னாடியே முதல் உதவி பண்ணுறதுக்கான மெடிக்கல் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு பாத்திக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2000 பேர் அமர்ற வகையில் வந்து அந்த பாத்தி வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் இப்போ காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடங்களும் வந்து அந்தளவுக்கு வந்து வசதி வந்து ஒரு 500 ஏக்கருக்கு வந்து இந்த வசதிகள் வந்து பண்ணப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து இங்கே உள்ளே வந்தவங்க வந்து வெளியில் போகிறதுக்கான வழித்தடங்களும் பார்த்திங்கன்னா 18 வழித்தடங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் வந்து சிரமத்துக்கு யாருமே ஈடாகக்கூடாது அப்படின்றது ஒரே நோக்கத்துக்காக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மேடைகள் வந்து அமைக்கப்பட்டு சிறப்பாக வந்து நடைபெற்று இருக்கிறது. இன்னும் வந்து ஒரு சில நாட்களில் வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து இந்த பாதையில் நடந்து சென்று நம்மளுடைய மாநாட்டை சிறப்பாக முடிப்பார் என்றது தெளிவாக தெரிகின்றது. அது மட்டும் அல்லாமல் கழிவறை வசதிகளும் நிறையா வந்து பண்ணப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே வந்து கழிவறை வசதிகளும் ஆண்களுக்கும் இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தனித்தனி பிரிவுகளாக வந்து கழிவறை வசதிகள் வந்து பண்ணப்பட்டிருக்கிறது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கழிவறை வசதி அப்படின்றது வந்து இங்கே வந்து ஒரு முக்கிய பதிவாக பக்கத்தில் இது சூப்பர் மார்க்கெட்டா அது செம்பத்தி மெடிக்கல் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குங்களா? அது நான் வந்து இன்னொரு மெடிக்கல் தர்மபுரி மெடிக்கல் அது வந்து ஒரு 3 கடை இது வாங்க சொன்ன கேள்வி அவங்க போனா போய் வெயிட் பண்ணுங்க. இதுதான்
கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி போங்க, நான் ஜிபே பண்ணி விடுறேன். 200 கொடுத்து விட்டோமா? சரி போங்க, நான் யார்ட்டா ஜிபே பண்ணி விடுறேன். யாராவது ஜிபே பண்ணிருக்கா? ஆமாம், அந்த கோயில் ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாங்க. இப்போ மதுரையிலேருந்து பாரப்பத்திக்கு எப்படி வரணும் வழி அப்படின்றது நாங்கள் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம், அதையும் பாருங்கள். போங்க.
அப்படியே ஸ்லோ பண்ணுங்க. மாநில மாநாடு